ஒரு நாள் 24 மணித்தியாலத்தையும் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதிகாலை பொழுதில் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்து, இந்த அதிகாலை பொழுது எழுந்திருப்பது என்பது பல பேருக்கு மறுபிறவி இருப்பது போன்ற ஒரு எண்ணம் தான். என்று சொன்னால் இந்த அதிகாலை பொழுதில் எழுந்திருப்பது என்பது மிகவும் ஒரு கடினமான காரியம். என்று சொன்னால் அந்த நேரத்தில் தான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு வருகின்ற ஒரு நேரம். அதன் காரணமாக எல்லோருமே இந்த அதிகாலை பொழுதில் எழுவுவது குறைவு. ஆனால் இந்த உலகில் வெற்றிகரமாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள், ஏற்கனவே வெற்றிகரமாக வாழ்ந்தவர்கள் எல்லோருமே இந்த அதிகாலை பொழுதில் கண்விழித்து எழுந்தவர்கள் தான். கண்விழித்தெழுந்து தங்களுடைய வேலைகளை ஆரம்பித்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிகளை தரக்கூடிய வேலைகளை ஆரம்பித்தவர்களை தான் இந்த அதிகாலை பொழுதில் எழுந்திருக்கின்றார்கள். அவர்கள் பற்றிய ஒரு சில விடயங்களும் உங்களோடு நான் இணைந்து கொண்டு பேசப்போகிற நிகழ்ச்சியில் நேரம் சரியாக 5 மணிக்கு 1 நிமிடம் இருக்கின்றது. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க, மூக்குத்தியின் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக, சொக்குகின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட, என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. நழுவினால் இதயமும் நழுவுதே, அசந்தது முன்விழி அழகினை திருடுதே, தாவணி நழுவினால் இதயமும் நழுவுதே, அசந்தது முன்விழி அழகினை திருடுதே. ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா, காற்று மழை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா, ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே, விழியை மூடும் போதிலும் விரல்களாலே தேடாதே. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. அதனால் தானடி பனியிலும் வேர்க்கிறேன், மன்மதன் சந்நிதி முதன் முறை பார்க்கிறேன், அதனால் தானடி பனியிலும் வேர்க்கிறேன். முத்தங்களின் ஓசைகளே பூஜை மணியானதே, செவ்விதழின் ஈரங்களே தீர்த்தம் என்று தோணுதே, கால நேரம் என்பது காதலில் இல்லையா, காமதேவன் கோயிலில் கடிகாரங்கள் தேவையா, சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க, மூக்குத்தியின் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக, சொக்குகின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட, என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க, சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா
நிகழ்ச்சியில் எங்களோடு நிறைய சொந்தங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இப்பொழுது பவன் எடுத்து கூட சொல்லியிருக்கிறார், அதிகாலை பொழுதில் எழுவது ரொம்ப கடினம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் இந்த அதிகாலை பொழுதில் தூக்கத்தை தொலைத்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கனிகள் என்பது வரும். பொதுவாகவே இந்த வெற்றியின் முதல் படியே இந்த அதிகாலை எழுவது. நான் சொல்லியிருந்தேன், இந்த 24 மணித்தியாலத்தை நாங்கள் சரிவர பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதிகாலை பொழுதில் எழுதினால் தான் அதை சரிவர பயன்படுத்தலாம். இந்த அதிகாலையில் எழுவதால் நிறைய நன்மைகள் இருக்கின்றது. இது இந்து சமயத்தில் பல விடயங்களை சொல்கின்றது. அது ஒரு புறம் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். ஆனால் இந்த உலகில் வென்றவர்கள் எல்லாம் அதிகாலை பொழுதில் எழுந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இப்பொழுது வெற்றிக்குரியவர்களும் அதிகாலை பொழுதில் இருப்பவர்களாக தான். நீங்கள் அதிகாலை ஒரே ஒரு நாள் எழுந்து நான் சொல்கின்ற திட்டமிடல்களை செய்து பாருங்கள். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் தெரியும். அந்த திட்டமிடல்கள் பற்றி தான் இந்த மனத்தியாலத்தில் பேச போகின்றோம். இந்த மனத்தியாலத்தின் முதல் பாடலாக நாங்கள் ஒரு பாடலை தர போகின்றோம். கேட்கலாம் சந்தோஷமாக எல்லோருமாக. மனத்தியாலத்தின் முதல் பாடல். நேரம் சரியாக 5:05. செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா, தென் பாங்கு காற்றே நீயும் தேர் கொண்டு வாவா, இரு கரை மீதிலே தன்னிலை மீறியே ஒரு நதி போல என் நெஞ்சம் அலைமோதுதே. ஓ செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா, தென் பாங்கு காற்றே நீயும் தேர் கொண்டு வாவா. வெண்பனி போல கண்களில் ஆடும் மல்லிகை தோட்டம் கண்டேன். அழகான வெள்ளைக்கிங்கே களங்கங்கள் இல்லை. வெண்பனி போல கண்களில் ஆடும் மல்லிகை தோட்டம் கண்டேன். அழகான வெள்ளைக்கிங்கே களங்கங்கள் இல்லை. அதுதானே என்றும் இங்கே நாம் தேடும் எல்லை. செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா, தென் பாங்கு காற்றே நீயும் தேர் கொண்டு வாவா. மின்னலை தேடும் தாழம் பூவே உன் எழில் மின்னல் நானே. பனிப்பார்வை ஒன்றே போதும் பசி தீரும் மானே. மின்னலை தேடும் தாழம் பூவே உன் எழில் மின்னல் நானே. பனிப்பார்வை ஒன்றே போதும் பசி தீரும் மானே. உறவாடும் எந்த நெஞ்சம் உனக்காகத்தானே. செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா, தென் பாங்கு காற்றே நீயும் தேர் கொண்டு வாவா. அன்னங்கள் போலே எண்ணங்கள் கோடி ஊர்வலம் போகும் வேளை. நிழல் தேடும் சோலை ஒன்றை விழியோரம் கண்டே. அன்னங்கள் போல
நிழல் தேடும் சோலை ஒன்றை விழியோரம் கண்டேன். நிழலாக நானும் மாற பறந்தோடி வந்தேன். செந்தூரப்பூவே இங்கு ஏன் சின்னவாவா, தென் பாங்கு காற்றே நீயும் தேர் கொண்டு வாவா. ரேடியோ தமிழ் FM. பொதுவாகவே இந்த அதிகாலை பொழுதில் எழுந்தால் எங்களுடைய அந்த 24 மணித்தியாலத்தையும் எங்களை வசப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னதுக்கு ஒரு விடயத்தை பயந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அதிகாலை பொழுதில் எழுவதனால் முதலாவது நன்மை சுறுசுறுப்பு கிடைக்கிறது என்று எல்லோருமே சொல்வார்கள். இந்த பொதுவாகவே வேலைக்கு செல்பவர்கள் 8 மணி அளவில், அதாவது அவர்களுடைய அலுவலகங்கள் இருக்க வேண்டும், அல்லது ஏதாவது வேலை செய்கிற இடங்களில் இருக்க வேண்டும். அதன் காரணமாக ஒரு 7 மணியோ 7:30 அல்லது 6 மணியோ இந்த நேரங்களுக்கு எழுந்தால் அவர்களுடைய திட்டமிடல் என்பது குறைவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் வேலைக்கு செல்வதற்கு தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்கும். அதே தங்களுடைய காலை கடன்கள் இதுகள் செய்வதற்கு நேரம் ஏற்படும். இதே மனைவி ஒரு வேலை சொல்வார், மகன் ஒரு வேலை செய்வார், தன்னுடைய வேலை திட்டங்களை செய்ய வேண்டியதற்கெல்லாம் தேவை இருக்கு. இதன் காரணமாக பிந்தி எழும்புவதன் காரணமாக இந்த ஒரு சில வேலை திட்டங்களை செய்ய முடியாது, சில திட்டமிடல்களையும் செய்ய முடியாமல் இருக்கும். ஆனால் அதிகாலையில் ஒரு 4 மணி அல்லது ஒரு 4:30 மாதிரி எழுதும் போது எங்களுக்கு அந்த திட்டமிடல்கள் கொஞ்சம் செய்யக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் வேலை செய்து கொடுக்கக்கூடியமாக இருக்கும். எங்களுடைய எதிர்கால திட்டங்களையும் இந்த நேரத்தில் பலப்படுத்திக் கொள்ளலாம். இதன் காரணமாகத்தான் இந்த அதிகாலை எழுவதன் காரணமாக எங்களுக்கு மிக நன்மைகள் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் லேட்டாக எழுப்பினீர்களா என்றால் நீங்கள் வேலைக்கு செல்வதற்கு லேட் ஆகும், அங்கு பிரச்சனை ஏற்படும். அதை சொல்ல வேண்டும் சொன்னால் அவசரத்தில், அதாவது வேகமாக செலுத்துவீர்கள் வாகனத்தை, எங்கேயாவது ஒரு இடத்தை சிக்கல் வரும். அதில் அவசரத்தில் ஏதாவது ஒன்றை விட்டு செல்வீர்கள். மனைவி ஒரு பேச்சு பேசுவார், உங்களுக்கு பிந்தி எழும்பி வேலை செய்ய முடியாத பிரச்சனையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் துன்பங்கள் தான் வந்து சேரும். இதையெல்லாம் குறைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதிகாலை பொழுதில் எழும்ப வேண்டும். அதிகாலை பொழுதில் எழும்புவதன் காரணம் நிறைய நன்மைகள் இருக்கிறது. அண்ணா அதிகாலை பொழுதில் எனக்கு கனவுகள் வரும் அண்ணா அப்படி என்று சொல்லி இருக்கின்றார். என்ன விடயம் சொன்னால், இப்படி பாடல்களில் வருவது போல் அதிகாலை பொழுதில் சில தேவதைகள் வந்து செல்வார்கள் தான், ஒன்றுமே செய்ய முடியாது. அதையும் கடந்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய அதிகாலை பொழுதை, அதாவது எழுந்திருக்க பழகுங்கள். நேர் சொந்தங்களே, அந்த நேர் சொந்தம் ராம் வந்து இணைந்து கொண்டு எங்களோடு சொல்லி இருந்தார். அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன், அது கலைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன். அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன், அது கலைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன். விழி நீங்கிடாமல் நீந்துகின்ற தென்றலேரோ, உனை சேர்ந்திடாமல் வாடும் இந்த அன்றிலேரோ. பூவை மோதும் வெண் சங்கு போல ஊதும் காதல் வண்டின் பாட்டு காலம் தோறும் கேட்டு, வீணை போல உன்னை கை நீட்டும் இந்த வேளை, 100 ராகம் கேட்கும் நோயை கூட தீர்க்கும். பாதி பாதியாக சுகமாக்கி இங்கு ஏது, மீதமின்றி தந்தாள் என ஏற்றுக்கொண்ட மாது. நீ இல்லாமல் நானும் இல்லையே. அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன், அது கலைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன். விழி நீங்கிடாமல் நீந்துகின்ற தென்றலேரோ, உன்னை சேர்ந்திடாமல் வாடும்
தேதி பார்த்து மனது சொல்லி கேட்டு வேளை வந்து சேரும் நம் விரகம் அன்று தீரும். நீண்ட காலதாகம் நெருங்கும் போது போகும். காடமேடு ஓடி நதி கடலில் வந்து கூடும். ஆசை நெஞ்சம் இங்கே தினம் அனலில் வெந்து வாடும். வாடலும் கூடலும் மன்மதன் வேலை. வாழ்வது காதல்தான் பார்க்கலாம் நாளை. பூர்வ ஜென்ம பந்தமல்லவோ. அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன். அது கலைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன். விழி நீங்கிடாமல் நீந்துகின்ற தென்றலேவோ. உன்னை சேர்ந்திடாமல் வாடும் இந்த அன்றிலேவோ. லலலலலலலலலலலலலா. You are listening Radio Tamil FM. அதிகாலை எழுவது கொஞ்சம் கடினம் தான், ஆனால் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ராமன் இது கொண்டு சொல்லியிருக்கிறார். சரி, கனவுகள் எந்த நேரங்களிலும் வரும், இரவு பொழுதிலும் வரும், அதிகாலை பொழுதிலும் வரும். இந்த கனவுகளை நிஜங்களாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதிகாலையில் எழ வேண்டும். நான் சொன்னது போல் அதிகாலையில் எழுவதன் காரணமாக உங்களுடைய நேரங்களை திட்டமிட்டுக் கொள்ளலாம். அதாவது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் செய்வதை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நேரம் சம்பந்தமாக இன்றைய பொன்மாலை பொழுதில் பேசுவதற்காக எந்த நேரங்களில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் வரையறுத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், அதிகாலையில் நீங்கள் எழுந்திருக்கின்றீர்கள் என்று வையுங்கள். அதன் பிறகு உங்களுக்கான நேரங்களை வகுத்துக் கொள்ளுங்கள். என்னென்ன நேரத்தில் எது செய்ய வேண்டும். பொதுவாக இந்த அதிகாலை பொழுதில் இந்த தியானம், அது மட்டுமல்ல யோகாசனம், அதே வேறு ஏதாவது உடற்பயிற்சிகள் செய்வதற்கு மிகவும் உகந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. இதிலும் நீங்கள் ஒரு நேரத்தை கடைபிடியுங்கள். அதாவது உங்களுடைய அலாம் என்று சொல்லப்படுகின்றது தொலைபேசியில் வைக்கலாம் அல்லது கை கடிகாரத்தில் வைக்கலாம். அதில் ஒரு 4 மணி அல்லது 4:30 வைத்தால் அதன் பிறகு எழும்பிய பிறகு காலை கடன்களை எல்லாம் செய்துவிட்டு, அதாவது 4:45 5 மணி வரை ஒரு உடற்பயிற்சி, இல்லாவதில் 5 மணியிலிருந்து 5:30 மணி வரை ஒரு தியானம் அல்லது யோகா, இப்படி என்று சொல்லி உங்களுக்குள்ளேயே நேரத்தை வகுத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரம் 1 நிமிடம் மட்டும் அதை பிழைக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள். அந்த ஷார்ப் டைமுக்கு நீங்கள் செய்ய தொடங்கி ஷார்ப் டைமுக்கு முடியுங்கள். அதே நேரத்தில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்னுடைய மனைவிக்கோ அல்லது என்னுடைய அம்மாவுக்கோ, மனைவி இருந்தால் மனைவிக்கு, அம்மா இருந்தால் அம்மாவுக்கு உதவி, அப்படி என்பதை திட்டமிடுங்கள். அதே நேரத்தில் சொல்ல வேண்டும் சொன்னால், அந்த நேரங்களில் என்னென்ன வேலைகளை காலமையில் முடிக்க வேண்டும் என்பதை டைம் போட்டு செய்து கொள்ளுங்கள். ஒரு ஷெட்யூல் பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் நினைக்கலாம் இப்படி எல்லாம் செய்ய முடியுமாண்டு, உண்மையில் நான் இதை செய்து வருகின்றேன். ஏனென்று சொன்னால், அப்படி செய்யும் போது எங்களுடைய எல்லா வேலைகளையும் திட்டமிட்டு முடிக்க முடியும், மறக்க முடியாது. அது மட்டுமல்ல, இன்னொரு விடயத்தையும் செய்யுங்கள். இந்த நேரத்தை சிறப்பாக செய்வதற்கு முதல் நாள் இரவு, அதாவது சொல்ல வேண்டும் சொன்னால், நீங்கள் படுக்குவதற்கு முன்னாடி, அதாவது நாளைக்கு என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் காலையில் இருந்து இரவு வரை என்பதை ஒரு பேப்பர் ஒன்றில் எழுதி வைத்து விடுங்கள். அந்த காலமை பொழுதிலிருந்து ஒன்றா செய்யும் போது அதை வேறொரு பெண்ணால், ரெட் பெண்ணால் சரி போட்டு செல்லுங்கள். உண்மையில் நீங்கள் முடிக்க வேண்டிய கடமைகள் எல்லாம் திறமையாக முடித்திருப்பீர்கள். அதில் சரி போடாத யோசித்துக் கொண்டிருப்பீர்கள், இது செய்யாம விட்டுட்டனே, அடுத்த முறை செய்யணும் அப்படின்னு சொல்லி. உண்மையில் இதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எழுதி அதை நீங்கள் செய்து சரி போடுவது உங்களை ஒரு வெற்றிக்குரிய மனிதராகும். என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையை செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் விடுபடாமல் செய்து கொண்டே இருப்பீர்கள். சில நேரங்களில் ஒரு சில பேர் தாங்கள் செய்வதை வெளியில் சொல்ல மாட்டார்கள். அதேனால் நான் அப்படி இல்லை, எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும், எல்லோருமே வெற்றிக்குரியவர்களாக மாற வேண்டும். அப்படிங்கிற காரணமாக இதை நான் செய்து வருகிறேன். நிறைய வித்தியாசங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. அப்படி நீங்களும் செய்து பாருங்கள். சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வரும்போது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆனந்தம் பிறக்கும். ஏன்னு சொன்னால், உங்களுடைய குடும்பத்தை ஒரு அச்சாணியாக இருந்து இயக்குகின்ற ஒரு நபராக நீங்கள் வருவீர்கள். இந்த நேரத்தை சரியாக கடைபிடிப்பதன் காரணமாக ஒரு ஆனந்தம் பிறக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். இதில் எந்தவித ஐயமுமே இல்லை. சந்தோஷமாக நீங்கள் சொன்னீங்களே, 5 மணி 19 நிமிடம். ஆனந்தம் ஆனந்தம் நம் வாசல் வந்தாச்சு. ஆனந்தம் ஆனந்தம் நம் வாசல் வந்தாச்சு. வாழ்விலே வாழ்விலே சந்தோஷம் உண்டாச்சு. தென் பொதிகை மேகங்களே, இங்கு வந்து சேருங்கள். என் தம்பி வந்த வேளையில்
தங்கச்சாரல் வீசுங்கள் ஆனந்தம் ஆனந்தம் நம் வாசல் வந்தாச்சு வாழ்விலே வாழ்விலே சந்தோஷம் உண்டாச்சு ராமனுக்காக 14 ஆண்டு லக்ஷ்மணன் தூங்கல நன்றியை காட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு வருமா தோணல தம்பிக்கு ஒருவன் தலையை கொடுத்தான் ஆதி நாளிலே அப்படி எனக்கு ஒரு யோகம் வருமா அதுதான் தோணல உலகத்தை எழுதி வைப்ப உங்க பண்புக்கு என் உயிர் ஒன்று பெரிதுள்ள புங்க அன்புக்கு கண்ணுபட போகுதையா நம்ம அன்புக்கு தாயை சுத்தி போட சொல்ல வேணும் 2 பேருக்கு என் ஆயுள் தானே காணிக்கை அண்ணன் என்ற சாமிக்கு ஆனந்தம் ஆனந்தம் நம் வாசல் வந்தாச்சு வாழ்விலே வாழ்விலே சந்தோஷம் உண்டாச்சு ஜன்மங்கள் மீது நம்பிக்கை இல்லை ஆனால் சொல்கிறேன் இன்னொரு ஜன்மம் இருந்தால் உனையே உறவாய் கேட்கிறேன் தம்பியின் கனவு நிச்சயம் பலிக்கும் அண்ணன் சொல்கிறேன் இன்னொரு பிறவியில் நீ என கண்ணன் வரமாய் கேட்கிறேன் வாரம் போற குண்டன் தேகம் கருத்திருக்கு ஆனால் அள்ளி அள்ளி தந்தக்காரன் செவந்திருக்கு தம்பி சின்ன பிள்ளை இல்ல மீசை இருக்கு ஆனா உப்பு மூட்டை சுமக்கத்தான் ஆசை இருக்கு என் தெய்வம் போன்ற அண்ணனே தேதி வேண்டும் பூஜைக்கு ஆனந்தம் ஆனந்தம் நம் வாசல் வந்தாச்சு வாழ்விலே வாழ்விலே சந்தோஷம் உண்டாச்சு தென்பொதிகை மேகங்களே இங்கு வந்து சேருங்கள் என் தம்பி வந்த வேளை தங்கச்சாரல் வீசுங்கள் ஆனந்தம் ஆனந்தம் நம் வாசல் வந்தாச்சு வாழ்விலே வாழ்விலே சந்தோஷம் உண்டாச்சு You are listening Radio Tamil FM. வீகன் ரேடியோ தமிழாவின் மாலை நேர குதூகல நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் நண்பரை பலர் ஆர்டி ரணாவோடு நிகழ்ச்சியில் இப்பொழுது உங்களோடு ஒரு விடயம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ன என்று சொன்னால் நான் சொல்கின்ற விடயங்கள் இந்த நபர்களுக்கு பொருந்தாது என்று நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருந்த பிறகுதான் யோசித்தேன் இப்பொழுது எல்லோருக்குமே ஒரு வழக்கமான விடயம் இருக்கின்றது அதிகாலை எழுவதை தாண்டி 12 மணி கடந்து முழித்திருப்பது வேலைகளை செய்வதுதான் இப்பொழுது எல்லோருடைய வழக்கமாகவும் இருக்கின்றது இப்படி செய்கின்றவர்கள் நீங்கள் அதிகாலை 4 மணி பொழுதுக்கு எழும்பாதீர்கள் ஏனென்று சொன்னால் அதில் 3 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் தான் உங்களுக்கு நித்திரை கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படி செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் அதாவது நிரந்தரமான நித்திரைக்கு போக வேண்டி வரும் அதுதான் சொல்லுகின்றது ஏனென்று சொன்னால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்படி
எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேலைக்கு நித்திரைக்கு செல்ல வேண்டும். அப்படியானவர்கள் தான் இந்த 4 மணிக்கு அல்லது 3:20 மணிக்கு எழும்புவதற்கு தயார்படுத்த வேண்டும். அதாவது வேலைக்கு நித்திரைக்கு சென்று அதிகாலையில் வேண்டும். வேலைக்கு நித்திரைக்கு செல்ல முடியாமல் இருக்கே ப்ரோ அப்படி என்றெல்லாம் சொல்லிக் கொள்வீர்கள். பல பேர் இருப்பார்கள், எங்களுடைய வேலை அப்படி, அதாவது நான் ஒரு கடையில் வேலை செய்கின்றேன், அங்கு வேலையே 10 மணிக்கு தான் முடியும் அப்படி என்றெல்லாம் சொல்பவர்கள் இருக்கின்றார்கள். இப்படியான செயற்பாடுகளை செய்ய முடியாது ப்ரோ அப்படின்னு சொன்னால், உண்மையில் அப்படி சொல்றவர்களுக்கு நான் சொல்கின்ற விடயம் என்னன்னு சொன்னால், இதே நிலைமையில் தான் இருக்க போகிறீர்கள். நீங்கள் ஒரு தொழிலாளியாக தான் இருக்க போகிறீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு வெற்றிக்குரிய நபராக மாறவே மாட்டீர்கள். அதுதான் காரணம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே இப்படி சொல்லிக்கொண்டு செல்வீர்கள். அதுவும் ஒரு விதத்தில் கர்மா வினையாகவும் சொல்லப்படுகின்றது சில இடங்களில். இருந்தாலும் அதிகாலை பொழுதில் எழுவதுதான் உண்மையில் வெற்றிகரமானது. இப்பொழுது சொல்லிக்கொள்ளும் போது ஒரு சில பேர் யோசிப்பீர்கள் என்னன்னு சொன்னால், காலையில் பேப்பர் போடுகின்றவரும் அதிகாலை பொழுதில் எழுதுகின்றார், என்னத்தை முன்னேற்றத்தை கண்டார் அப்படின்னு எல்லாம் கேட்பீர்கள். உண்மையில் என்ன செய்கிறார்? அவர் காலை பொழுதில் எழுதுகின்றார், ஆனால் தன்னுடைய எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் தன்னுடைய நேரத்தை செலவிடவில்லை. அதாவது லட்சியத்துக்கு ஏற்ற வகையில் நேரத்தை செலவிடவில்லை. தன்னுடைய வேலைக்காகவே நேரத்தை செலவிடுகிறார். லட்சியத்துக்காக நேரத்தை செலவிடுவது என்பது ஒன்று இருக்கின்றது. அந்த லட்சியத்துக்கான நேரத்தை செலவிடுவதில் குறியாக இருக்க வேண்டும். வெற்றிகரமான மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய நேரத்தை லட்சியத்துக்காகவே செலவழித்தார்கள். இப்பொழுது நாங்கள் எல்லோருமே லட்சியத்துக்காக நேரம் செலவழிப்பதில்லை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், ஒரு சமூக வலைத்தளங்கள் ஒரு காமெடி ஒன்று வருது என்றால், காலுக்கு மேல காட்ட சூப்பரா சொல்லி இருக்கிறாண்டா அப்படின்னு சொல்லி இன்னொருவன் நேரத்தையும் பாழாக்கி அவனுக்கு காட்டி அவனை இந்த நேரத்தையும் வீணாக்கி அவன் படித்துக் கொண்டிருப்பான். இருந்தாலும் அவனை நாங்கள் விடுவதில்லை. என்று சொன்னால், அவன் லட்சியத்துக்காக படித்துக் கொண்டிருப்பான். ஆனால் நாங்கள் அவனை இந்த காமெடியை பார்த்துட்டு படிடா அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் வீணாக்குவோம். இப்படி நாங்கள் நேரத்தை நல்ல வழியில் செலவழிக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அப்படியெல்லாம் செலவழிப்பதில்லை. நாங்கள் எல்லோருமே அப்படியே செலவழித்திருந்தால் இப்பொழுது எல்லோருமே பெரிய இடத்துக்கு வந்திருப்போம். நிகழ்ச்சியில் சந்தோஷமாக தொடர்ந்து முடிந்திருக்கலாம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு மஞ்சள் பூசிய பூ ஒன்று பூமியோடு போன பின்னும் பூத்தது ஏனென்று என் கண்கள் போய் சொல்லுமா, வேறில்லாமல் பூ பூக்குமா, கண்ணோடு ஆனந்தமா, என் நெஞ்சோடு பூகம்பமா, பிம்பமா உன் போலே பிம்பமா, ஓ நம்புமா என் உள்ளம் நம்புமா. பூசும் மஞ்சள் பூசிய பூ ஒன்று பூமியோடு போன பின்னும் பூத்தது ஏனென்று பாரமா நீ தந்த காயங்கள் நெஞ்சோடு ஆறுமுன்னே அழகான வாளொன்று அதை கீறுதே. தாங்குமா என் உள்ளம் தாங்குமா உன் போன்ற புன்னகையார் என் வாழ்வை குடிப்பவள் யார், உன் போன்ற பார்வையினார் என் கண்ணை எரிப்பவள் யார், ஒரு தொடர்கதையே இங்கு விடுகதையா, அந்த விடையின் எழுத்து எந்த நிதி வந்து மறைத்தத பொங்குது, கண்ணீரும் பொங்குது, ஓ கண்கள் உன் பிம்பம் தங்குதே. பூசு மஞ்சள் பூசிய பூ
கதை என்று விதி கேட்குதே மாயமா என் கண்ணீர் மாறுமா எங்கேயோ தொலைந்த விதை இங்கே வந்து பூத்ததென முல்லை பூ என்றிருந்தேன் முள்ளோடு பாய்ந்ததென்ன நான் ஓட நினைக்க நிழல் என்னை துரத்த உயிர் தியக்கம் பயணம் என்ற திருப்பத்தில் முடிவது ஓய்ந்தது என் கால்கள் ஓய்ந்தது தீர்ந்தது கண்ணீரும் தீர்ந்தது பூசு மஞ்சள் பூசிய பூன்று பூமியோடு போன பின்னம் பூத்தது ஏனென்று என் கண்கள் போய் சொல்லுமா வேறில்லாமல் பூ பூக்குமா கண்ணோடு ஆனந்தமா என் நெஞ்சோடு பூகம்பமா பிம்பமா உன் போலே பிம்பமா ஓ நம்புமா என் உள்ளம் நம்புமா www.radiotamila.com ஞாயிறு விடுமுறை தின பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். நிறைய சொந்தங்கள் வந்து தங்களுடைய இஸ்ரேல் கமெண்ட்ஸை அதிகமாக தந்திருக்கின்றார்கள். என்ன விடயம் என்று சொன்னால், அதாவது இந்த நாளில் இருந்து ஒரு சில பேர் பயணிக்க ஆரம்பிக்கலாமா, அதாவது ஆற்றீரனா சொல்லிட்டாரு இனி ஒரே முயற்சி ஒரே வெற்றி அப்படின்னு சொல்லி முயற்சியை ஆரம்பிப்பவர்கள் நன்று. ஆனால் நித்திரை கொள்ளாமல் முயற்சியை மேற்கொள்ளாதீர்கள். இந்த உலகில் பல உளவியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் சொன்னால் போதுமான அளவு நித்திரை வேண்டும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நித்திரையும் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. என்னன்னு சொன்னால் இன்று சில இடங்களில் ஒரு மனவிரக்தியான தற்கொலைகள் அப்படியான விடயங்களை அவதானித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாத்தையும் வைத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடம் வசதியான வீடு இருக்கின்றது, லக்ஸரி கார் இருக்கின்றது, இப்படி நிறைய எல்லாமே இருக்கிறது, அழகான மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார். அப்படி இருந்தும் ஏன் இவர்கள் மனவிரக்தியின் காரணமாக தற்கொலை செய்திருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி ஆய்வு செய்த போது அங்கு தெரியப்பட்டது என்ன, இந்த நித்திரை இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் பெற முடியும் என்று சொல்வார்கள். அதே போல் உங்களுடைய மனமும் உள்ளமும், அதாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிசிக்கல் ஃபிட் மென்டல் ஃபிட் ரெண்டுக்குமே தேவை இந்த நித்திரை. அதில் மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. இந்த நித்திரையை நீங்கள் கொள்ள வேண்டியது எல்லோருடைய பொறுப்பு. உதாரணத்துக்கு காலையில் வேலைக்கு எழும்பவர்கள் இரவில், அதாவது வேலைக்கே நித்திரைக்கு செல்ல வேண்டும். வகுப்பறைகளில் அதிகமாக நித்திரை கொள்பவர்கள், அதாவது இரவு நித்திரை கொள்ளாதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் வகுப்பறைகள் உற்சாகமும் சந்தோஷமாக ஓடித்திருப்பவர்கள், வேலை தளங்களில் ஓடித்திருப்பவர்கள் இரவு சுவாத்தியமான நித்திரையை கொள்கின்றார்கள். உதாரணத்துக்கு இந்த நித்திரை 7 மணித்தியாலங்கள் போதுமானது என்று சொல்லப்படுகிறது. 8 இருந்தால் ஓஹோ சந்தோஷம் என்று சொல்கின்றார்கள், 6 இருந்தால் கொஞ்சம் மத்தியமம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இந்த இடைப்பட்ட 7 உங்களுக்கு போதுமானது என்று நினைக்கிறேன். இந்த 7 மணித்தியாலத்தை அழகாக நித்திரை கொள்ளுங்கள், வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் வரும். ஆனால் ஒரு சில பேர்கள் இந்த 7 மணித்தியாலத்தை குறைத்து 4 மணித்தியாலங்கள் கொண்டு மிகவும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது பாரத பிரதமராக இருந்திருக்கிற நரேந்திர மோடியை அதிகமாக இந்த பராக் ஒபாமா அவர்கள், அதாவது நரேந்திர மோடி பிரதமராக முதல் இருந்த காலத்தில், அப்பொழுது பராக் ஒபாமா அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தபோது அவர்கள் இருவரும் பேசிக்கொண்ட போது நரேந்திர மோடியிடம் பராக் ஒபாமா அவர்கள் சொன்னபடி என்று சொன்னால், இந்த நித்திரைக்கு அதிக கவனம் செலுத்துங்கள், நீங்கள் 4 மணித்தியாலங்கள்லாம் நித்திரை கொள்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்கு அவர் சிரித்துக் கொண்டே நரேந்திர மோடி சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால், இந்த 4 மணித்தியாலங்கள் நித்திரை கொள்கின்றேன், ஆனால் நான் உடற்பயிற்சி யோகா ரெண்டையும் நன்றாக செய்து வருவதனால் அது எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அப்படி ஏதோ ஒரு விடயம் அவர்களுக்கு அங்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கின்றது. ஆனால் நாங்கள் பொதுவாகவே எல்லாருமே இந்த நித்திரையும் கொள்வதில்லை, அதே நேரத்தில் இந்த அதை பேலன்ஸ் பண்ணுகின்ற வேலைகளையும் செய்வதில்லை. அப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் நீங்கள் நித்திரைக்கு நேரத்தை செலவழியுங்கள். சந்தோஷமாக சௌக்கியமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு நித்திரைக்கு நேரத்தை செலவுங்கள். சௌக்கியம் தானாகவே வரும். சௌக்கியம் என்பது மிக முக்கியமானது. ஒன்று நேர் சொந்தங்களே, உங்கள் அன்பரை பலர் ஆற்றிரனா சொல்வதையும் கேளுங்கள். நிகழ்ச்சியில் இது ஒரு சந்தோஷத்துக்கு சொல்கின்றார். அவள் உங்களுடைய நலன் எனக்கு முக்கியமானது. என்னால் நிறைய நேர் சொந்தங்கள் என்னை இந்த நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டிருப்பது அவர்கள் நான் சந்தோஷமாக தொடர்ந்து முடிந்திருப்போம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு
சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா 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 தனதோம் ததீம் ததோம் ததீம் தனதனதோம் தனதோம் தனதனதோம் தனதோம் தாக்குதிகோ தனதனதோம் தனதோம் தனதோம் தோம் ததீம் தீம் ததோம் தோம் ததீம் என விழிகளில் நடனமிட்டாய் பின்பு இதயத்தில் இறங்கிவிட்டாய் மெல்ல மெல்ல என் உயிரை பறித்து கொண்டாய் மனதை தழுவும் ஒரு அம்பானாய் மனதை தழுவும் ஒரு அம்பானாய் பருவம் கொத்திவிட்டு பறவையானாய் பருவம் கொத்திவிட்டு பறவையானாய் ஜனுதனின் 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 சலங்கையும் ஏங்குதே அது கிடக்கட்டும் நீ சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா சௌக்கியமா சூரியன் வந்து வாவெனும் போது சூரியன் வந்து வாவெனும் போது சூரியன் வந்து வாவெனும் போது என்ன செய்யும் பனியின் துளி என்ன செய்யும் பனியின் துளி கோடி கையிலனை கொள்ளையிடு கோடி கையிலனை அள்ளியடு கோடி கையிலனை கொள்ளையிடு கோடி கையிலனை அள்ளியடு அன்பு நாதனே அணிந்த மோதிரம் வளையலாகவே துருமென இழைத்தேன் அந்த மோதிரம் ஒட்டியானமாயாக முன்னமே அன்பே அழைத்தேன் என் காற்றில் சுவாசமில்லை என் காற்றில் சுவாசமில்லை என் காற்றில் சுவாசமில்லை என் காற்றில் சுவாசமில்லை அருகிடகடம் விடு உனக்கென ஆச்சு சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா தனதோம் ததீம் ததோம் ததீம் தனதனதோம் தனதோம் தனதனதோம் தனதோம் தாக்குதிகோ தனதனதோம் தனதோம் தனதோம் தோம் ததீம் தீம் ததோம் தோம் ததீம் என விழிகளில் நடனமிட்டாய் பின்பு இதயத்தில் இறங்கிவிட்டாய் மெல்ல மெல்ல என் உயிரை பறித்து கொண்டாய் மனதை தழுவும் ஒரு அம்பானாய் மனதை தழுவும் ஒரு அம்பானாய் பருவம் கொத்திவிட்டு பறவையானாய் பருவம் கொத்திவிட்டு பறவையானாய் ஜனுதனின் 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 சலங்கையும் ஏங்குதே அது கிடக்கட்டும் நீ சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா 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 It's me once again. Radio Tamara.
ஒவ்வொரு விடயங்கள் பற்றி பேசும்போது ஒரு துறையிலும் மிக பிரபலமாக இருந்தவர்கள் சொன்ன விடயங்கள் ஒரு ரெண்டிங்காக வந்துவிடும். அவர் சொல்ல வேண்டும் சொன்னால் உலக அளவில் பிரபலமாக வந்தவர்கள் சொல்கின்ற விடயங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். அவர்களுடைய விடயங்களை ஒரு மேற்கோளாகவே கொண்டு சென்று விடுவார்கள், அவருடைய ரசிகர்களாகட்டும் எவர்களாகட்டும். அப்படி கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை இந்த வாழ்க்கையில் தந்துவிட்டு சென்றிருக்கின்ற நிறைய விடயம். அவர் இந்த நித்திரை பற்றி ஒரு விடயத்தை சொல்லும் போது, எனக்கு கடவுள் அருகிய வரம் இந்த நித்திரை, இந்த நித்திரையின் காரணமாக என் நல்லதுகளையும் செய்யாமல் விட்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவருக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் நித்திரை என்று சொன்னால், அவர் நித்திரை அவருக்கு இயல்பாக வருவது ஒரு வரம். சொல்ல வேண்டும் சொன்னால் அந்த டீப் ஸ்லீப் என்று சொல்வார்கள், ஆழ்ந்த நித்திரை, அதாவது இடையில் எழும்பாமல் ஒரு 6 மணித்தியாலங்களுக்கு மேல் தொடர்ச்சியாக நித்திரை கொள்பவர்கள் ஒரு வரம் பெற்றவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லோருக்குமே இப்படியான நித்திரை வருவதில்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து இருப்பீர்கள் என்றால் அப்படியான அனுபவத்தை பெறுவீர்கள். உங்களுக்கு அப்படியே ஒரு தொடர்ச்சியாக ஒரு 7 மணித்தியாலமோ 6 மணித்தியாலமோ அப்படியே அப்படியே ஒரு இறந்த நிலை போல் ஒரு நித்திரை வருமாக இருந்தால் அது உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை கொஞ்சம் வெளியில் தெரியாமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருடர்களும் நுழைய சாத்தியம் இருக்கும். சரி, இப்படியான வரம் கண்ணதாசன் தனக்கு கிடைத்ததாக சொல்லியிருக்கிறார். இது நல்லதையும் செய்ய விடாமல் கெடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்னென்றால், நான் நினைக்கின்றேன் பகல் பொழுதிலும் அவர் நித்திரை கொண்டிருக்கின்றார் போல இருக்கிறது. இரவு பொழுதில் அதிகளவான நேரம் நித்திரை, ஒரு 6 மணிக்கு நித்திரை கொள்வது நல்ல, அதாவது நித்திரைக்கான நேரம். ஆனால் பகலிலும் ஒரு சில பேர் நித்திரை கொள்பவர் இருப்பார்கள், மூசி நித்திரை கொள்கின்ற ஆடும். அது நித்திரை மட்டுமில்லை, அங்கு இருப்பவர்கள் படிக்க விடாமல் பெரிய ஒரு சத்தம் போட்டு சத்தத்தோடு நித்திரை கொள்பவர்களும் இருக்கின்றார்கள். இப்படியான தன்மை இருக்கின்றது. வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த நித்திரையை அதிகாலையில் வேலைக்கு எழும்புங்கள், வேலைக்கு நித்திரை கொள்ளுங்கள் இரவு பொழுதில். இந்த மாற்றத்தை செய்து பாருங்கள், நிச்சயமாக ஒரு வெற்றி இருக்கும். இன்றிலிருந்து, அதாவது இணைந்து கொள்கின்ற நேர் சொந்தங்கள் எந்தெந்த நாடுகள், பல நாடுகளில் இருந்து இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய நாடுகள் என்னென்ன நேரமாக இருந்தாலும் இன்றைய பொழுதிலிருந்து இந்த அதிகாலை நித்திரை விட்டு எழுதலை ஒரு தடவை செய்துவார்கள். இன்று இரவு என்ன செய்யுங்கள் சொன்னால், இந்த ஒற்றையில் எழுதுங்கள் நாளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அது சின்ன கடமைகளாகவும் இருக்கட்டும். அதாவது நீங்கள் சொல்ல வேண்டும் சொன்னால், நாளைக்கு ஒரு ஃபுட் சிட்டியில் சென்று மனைவி சொன்ன பொருட்களை வேண்ட வேண்டும் அப்படி என்றதையும் எழுதுங்கள். இப்படி ஒரு 5 விடயங்களை குறைந்தது எழுதுங்கள். நாளை காலையில் அதை பொக்கெட்டில் வைத்தே செல்லுங்கள். 4 மணிக்கு எழும்பி எல்லாம் தயார்படுத்த பொக்கெட்டில் வைக்க ஒவ்வொன்றாக செய்து முடிந்த பிறகு அந்த லிஸ்டை பாருங்கள். லிஸ்டை பார்த்துவிட்டு வீட்டில் கொண்டு வந்து சரி போடுங்கள். உண்மையில் வீட்டில் உங்களுடைய மனைவியிடம் இருந்து ஒரு நல்ல ஒரு பேரொன்று கிடைக்கும். உங்களுக்கு ஒரு திருப்தி வரும். என்ன சொன்னால், இன்றைய நாளில் இவ்வளவு வேலை செய்திருக்கிறேன், ஒரு முக்கியமான வேலை செய்திருக்கிறேன், மறக்கவில்லை இவ்வளவு வேலையும். இந்த ஒரு வேலை செய்ததன் காரணமாக இந்த பிள்ளை இந்த காய்ச்சல் இருந்து தப்பிக்கொண்டார். அப்ப இந்த மனைவி சொல்வார், இன்றைக்கு மகனுக்கு கொஞ்சம் காய்ச்சலா இருக்கு, பரடோல் வேண்டி கொண்டு வாங்க சொன்னா, நீங்கள் மறந்து விட்டு வந்தால் அது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும். ஆனால் அதை எழுதி இது ஒரு சின்ன சின்ன விடயம் அப்படின்னு யோசிக்காதீர்கள், செய்து வாரங்கள் ஒரு வித்தியாசம் ஒன்று வரும். அதை சொல்ல வேண்டும் சொன்னால், வேலைக்கு நித்திரை கொள்ளுங்கள். சில வீடுகளில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் வேலைக்கு நித்திரைக்கு செல்லுங்கள், காலை எழும்புங்கள், நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இதுக்கு நான் உண்மையில் உத்தரவாதம். என்ன சொன்னா, இதை மாற்றி பார்த்த பொழுது எனக்கு நிறைய நன்மைகள் ஏற்பட்டிருக்கின்றது. சரி, நிகழ்ச்சியோடு தொடர்ந்தும் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம். தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேட தொடங்கியதே. காதல் மழையே காதல் மழையே எங்கே விழுந்தாயோ, கண்ணில் உன்னை காணும் முன்னே மண்ணில் ஒளிந்தாயோ, அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சத்தியமா, நான் நடந்து கொண்டே எரிவது உனக்கு சம்மதமா, அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு இருக்குமா, வாழ்ந்த வாழ்வனுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய். காதல் மழையே எங்கே விழுந்தாயோ. கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுந்தது, வெண்ணில் ஒரு வெண்ணின்
காற்று விசும்பி அழுதது கான் உள்ளங்கை கடந்து எங்கோ ஒழுகிய நிமிடங்களை மெல்லச் சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தேன். வாழ்ந்த வாழ்வனுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய் காதல் மழையே. குதித்து விட ஒரு சமுத்திரம் நினைப்பது போல் அங்கம் நிறைந்து விட என் ஆவி துடித்தது கான். தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே. வாழ்ந்த வாழ்வனுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய். வாழ்வில் சாத்தியமா நான் நடந்து கொண்டே எறிவது உனக்கு சம்மதமா? அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு இருக்குமா? வாழ்ந்த வாழ்வனுக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய். It's me once again. Radio Tamila FM. அண்ணா, நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்கள் ரொம்பவே அழகு. என்னையும் இணைத்துக் கொண்டு பயணிகள் என்ற ஒரு சில நேர சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். அவரையும் இணைத்துக் கொள்ள போகின்றோம். ரூபன் கேஜிஎம் வந்திருக்கிறார். வணக்கம் சகோ அப்படின்னு சொல்லியிருக்கார். ராஜேஷ்குமார் வந்திருக்கார். நைஸ் ப்ரோ சொல்லியிருக்கேன். எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். சேகர் இந்தியாவில் இருந்து கூட சூப்பர் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கார். வர்ஷு அம்மு வந்திருக்கிறார். தாராபுரம் சுரேஷ் வந்திருக்கிறார். வணக்கம் ரணா, தமிழகத்திலிருந்து மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான சொந்தங்கள் எங்களோடு வந்து இணைந்து கொண்டிருக்கேன். இந்த நேரம் பற்றி நான் உங்களோடு இணைந்து கொண்டு கருத்துக்களை பாய்ந்திருந்தேன். இந்த நேரத்தில் என்ன விடயம்னு சொன்னால், ஒரு முக்கியமான நபரை பற்றி பேசி செல்லாம் நினைக்கின்றேன். 10 வருடங்களுக்கு மேலாக உலகின் பணக்காரராக இருந்த பில் கேட்ஸ் எல்லோருக்குமே தெரியும். இப்பொழுது அவர் சென்றாலும் அவர் எப்பவுமே அந்த இடத்தை யாராலுமே பிடிக்க முடியாத நிலையில் இருந்தது. பில் கேட்ஸ் சொல்ல வேண்டும் சொன்னால் நேரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மனிதர். அவர் சொன்ன விடயம் சொன்னால், பொதுவாகவே நாங்கள் காலையில் எழும்புவதற்கு தான் நாங்கள் எல்லாம் செட் பண்ணுவோம். ஆனால் அவருடைய வாழ்க்கை சரிதம் படித்த பொழுது ஒன்றை அறியக்கூடியது, அவர் நித்திரை கொள்வதற்கு எல்லாம் செட் பண்ணி இருக்கிறார். அதிலிருந்து 2 முடிவுகளுக்கு வரலாம். என்ன என்று சொன்னால், ஒன்று, அவருக்கு வேலை அதிகமாக இருக்கிறது, இதன் காரணமாக நித்திரையை மறக்கின்றார். அதன் காரணமாக நித்திரைக்கு நேரத்துக்கு எல்லாம் வைக்கின்றார், நித்திரை செல்ல வேண்டும். இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், நித்திரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். அதுதான் அதன் அர்த்தம். என்னன்னு சொன்னால், நித்திரை கொன்றால் தான் அடுத்த நாள் சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதை அவர் தெரிந்திருக்கின்றார். ஒரு மனிதன் நித்திரையை கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால், நிகழ்ச்சியில் நிறைய பேர் இருக்கின்றீர்கள், நிறைய பேர் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய www.radiotamila.com என்ற இணையத்தின் மூலமாகவும் எங்களுடைய லைக் பேஜ் மூலமாகவும் நிறைய நிகழ்ச்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு இது பிரயோசனப்படும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இந்த பரபரப்பான உலகம் பொருளாதாரத்தை அதிகமாக சேகரிக்க வேண்டிய விடயம். இந்தியாவில் எல்லாம் பெட்ரோல் விலை ஏறியதாக மிம்மிஸ் எல்லாம் இருக்கிறது. இப்படி நிறைய விடயங்கள் இருக்கிற போது எங்களுக்கான பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக ஒரு சில பேர் 2-3 வேலைகள் எல்லாம் செய்கின்றார்கள். ஒரு சில பேர் இரவு பொழுதிலும் வேலைகள் செய்பவர்கள் இருக்கின்றார்கள். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஆடம்பரத்தை குறையுங்கள், உங்களுடைய எதிர்காலத்துக்காக. இருந்தாலும் இந்த நித்திரையை மட்டும் குறைக்காதீர்கள். ஆடம்பரத்தை குறையுங்கள், எல்லாத்தையும் குறையுங்கள், நித்திரையை குறைக்காதீர்கள். என்ன சொன்னால், நித்திரையை நீங்கள் குறைத்தால் நீங்கள் சீக்கிரமாகவே நீங்கள் நித்திரையை கொள்ள வேண்டி வரும், நிரந்தரமான ஒரு நித்திரைக்கு. அதற்காக உங்களோடு பாய்ந்து கொள்கிறேன். நிகழ்ச்சியில் ஒரு பாடலோடு உங்களோடு இணைந்து கொள்ளலாம். சூப்பர் பாடல் கேட்கலாம். KJ ஜேசுதாசன் குரலில், கண்ணதாசனின் வரிகளில், இசைஞானி இளையராஜாவின் இசையில்.
செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா செந்தாழம் பூவில் ஒலிக்கிற பாடலோடு நான் கூட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். இந்த நாளில் என்னோடு இணைந்து கொண்டு அத்தனை சொந்தங்களுக்கும் இணையத்தில் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் என்றென்றும் உங்கள் அன்பரைப்பாளர் RT ரணா. நேர் சொந்தங்களே, ஆனந்தம் அம்மம்மா